கிழிந்த பாய்களில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் என் அம்மா. பவா சார் சொல்வார் இதை ரொம்ப அழகா. கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்வாள் என் அம்மா. என் அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. ரகசியம் சொல்லவா? அதனால் தான் நான் இன்று பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். தான் ரகசியமே. அம்மா சாதாரணமான ஆள் இல்லை. எங்க அம்மாவை புகழறது இல்லை. உங்க வீட்லயும் அதே அம்மா தான் இருக்குது. எனக்கு சொல்ற மாதிரி தான் அதுவும் சொல்லுது. எனக்கு புரியுற மாதிரி சில பேருக்கு புரியறது இல்லை. அவர்கள் எல்லாம் அரசமரம், நான் போதி மரம். எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் நிறைய முறை சொல்லி இருக்கேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, எந்த ஊருக்கு போனாலும் கடல்ல மட்டும் கால் நனைச்சிரு சுல்தானாம்பாங்க. நான் கேட்டிருக்கேன் ஒரு நாள். இதுவரைக்கும் 7 கடல்களில் கால் நனைத்திருக்கிறேன், உலகமெல்லாம் சுத்தி. ஏன் கேட்டேன். எங்க அம்மா சொன்ன பதில், ஏற்கனவே என் பேச்சை இருந்தா நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், புதிதாக கேட்பவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எங்க அம்மா எவ்வளவு எங்க போய் யோசிக்குது பாருங்க. சிந்தனை தானே. பெருசா யோசிச்சா என்ன, இத்தனூண்டு தான் யோசிக்கணுமா? எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு? சுல்தானா, உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்டா. எங்க இருக்குங்க சிந்தனை? என் காலை தொட்ட தண்ணி உலகம் சுத்துமா? அப்போ நான் அது சுத்தினா நீ சுத்த மாட்டியா? 31 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. நாகப்பட்டினத்துக்கு வந்தது கூட இவரு தான் கொடுக்குறாரு. சிந்தனைகளை பெரிதாக வைத்துக் கொள்ளுதல்.